राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय हिंद भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசர் அழகாக இந்து சாம்ராஜ்யத்துக்காகவே வந்த ஒரு குரு. இப்படி நாரத மகரிஷியை பார்த்தோம்னா உபதேசம், ஒவ்வொருத்தரையும் சத்கதி கழிச்சுண்டு போகணும், எல்லாரும் பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வைக்கணும். இதுதான் அவருடைய லட்சியம். பிரகலாதன், துருவன், பிரச்சேதஸ் எல்லாரையும் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா பரமார்த்த வழியில் அழிச்சுட்டு போறது. வால்மீகி, வேதவியாசர், அதாவது பரமார்த்த வழியே தெரியாத துருவன் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பார். அந்த ஏற்கனவே பக்தியில இருந்து வேதத்தை பிரித்து மகாபாரதம் எழுதின ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய வேதவியாசருக்கும் பாகவதம்னு ஒரு கைடன்ஸ் பண்ணுவார். ஸோ எந்த லெவலில் இருந்தாலும் குரு அவசியம். வேதவியாசர் லெவலில் போனாலும் ஒரு குரு அவசியம். துருவன மாதிரி எமோஷனலி டிஸ்டர்பாக இருந்தாலும் குரு அவசியம். ஒன்றுமே தெரியாமல் கர்ப்பத்தில் இருக்க குழந்தை மாதிரி பிரகலாதன் மாதிரி இருந்தாலும் குரு அவசியம். ராஜா வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் பிரச்சேதசர்கள் மாதிரி இருந்தால் அவளுக்கும் குரு அவசியம். இப்படி நாரதர் அந்த குருவாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வழி காட்டுறார். சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக இந்த ராஷ்டிர உணர்வு கொடுக்கிறார். தேச பக்தி முக்கியமாக ஒவ்வொரு பீரியட்ல நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஒரு குளோரியஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கா. நாம் அதை மறந்துடுவோம், அதை தொலைச்சிடுவோம். அப்புறமா லைஃப்ல எங்க நிம்மதி, எப்படி லைஃப் ஆனந்தமா வாழலாம், நம்ம எப்படி ஆனந்தமா வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கா. வாழறதுக்கான எல்லா வழிகளும் சொல்லியிருக்கா. ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், அதெல்லாம் யூஸ் இல்லைன்னு நினைச்சிடுறோம். ஆனால் அந்த காலம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும், ஒரு குழப்பத்திலே இருக்கும் இல்லையா. அந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த முறை நல்லது தான் செய்யும் அப்படின்றது மகாத்மாக்கள் திரும்பி திரும்பி நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் ஃபூல் ப்ரூஃப் மெத்தட்னு சொல்லுவாள். முட்டாள் கூட ஜெயிக்கிறதுக்கான மெத்தட் ஃபூல் ப்ரூஃப் மெத்தட். அதுதான் ஃபூல் ப்ரூஃப் மெத்தட் சொல்றது. தப்பே ஆக முடியாது, தப்பே ஆக வாய்ப்பே கிடையாது. எப்படி போனாலும் இந்த மெத்தட் தன்னைத்தானே சரி பண்ணிடும். இந்த மெத்தடுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எங்கேயாவது தப்பான வழியில போனாலும் அதை ரீரூட் பண்ணி விட்டுடும். அப்படி ஒரு சிஸ்டம் சனாதன தர்மம். அது ரொம்ப அழகு. திரும்ப 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 ஒவ்வொரு பீரியட்ல இது அழகா சொல்லி 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 ஒவ்வொரு தலைமுறையும் கொண்டு வந்துருவார்கள். அது நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சனாதன தர்மத்துல மட்டும்தான் இப்படி ஆச்சாரிய புருஷர்கள். இன்னைக்கு நம்ம கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தை பார்த்துருக்கோம். இங்கெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள். அங்க பாகவத கதான்றா, இங்க ராமாயணம்ன்றா, அங்க ஒரு பஜனை பண்றா, எங்கெல்லாமோ. ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு நம்ம கோவர்தனகிரி பரிக்கிரமா போனோம், ராதா கொண்டு ஷாம் கொண்டு எத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணி பரிக்கிரமா பண்றதை பார்த்தோம். அந்த 100 ரோடு, அந்த ரோடு நம்ம நடக்கவே யோசிக்கிறோம். இதில் வண்டி வருது, இந்த பேட்டரி கார் வருது, இதுக்கு நடுவில் தைரியமாக
நமஸ்காரம் பண்ணி நீங்க ரோட்டை பார்ப்பேடா என்ன நீங்க ஒரு வழியில போயிட்டு என்ன ஒரு ஃபெய்த் அவளுக்கு. நான் கோவர்தன் கிரி பரிக்கிரமா பண்றேன், பகவான் பார்த்துப்பான், அவ்வளவுதான். மற்ற எல்லா வண்டியும் சைடில் போகுது. இதுல மாடுலாம் வேற இருக்கு, பெரிய பெரிய மாடு, சும்மா சாதாரண மாடா இல்லை, நாய், குரங்கு எங்கேருந்து எப்படி குதிக்கும்னே தெரியாது. இதோட கடைகள், இதுக்கு நடுவுல போனை பேசின்னு நடந்து போற ஆளு, இதுல ஒரு கையில போனை பேசணும் ஒரு கையில வண்டி ஓட்டுற ஆளு, இவ்வளவு கூட்டம், சமயத்தில் 2 பக்கமும் வண்டி வருது. இதுக்கு நடுவில் அவளால பண்ண முடியறதுன்னா என்ன ஒரு தில் இருக்கணும். நம்ம வேடிக்கை பார்த்தோம், வீடியோ எடுத்தோம், நாம பண்ணோம்னா ஒரு 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 50 அடி பண்ணுமோன்னு சொல்லி விட்டுருணும். உங்களெல்லாம் ஒரு குஷனை வாங்கி கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் குருஜி இங்க கொஞ்சம் இது அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் எங்கேயாவது வண்டியில போகும்போது ஓரத்து நல்ல விஸ்தாரமா இருக்கும், குருஜி இங்க வேணா பண்றேன் அப்படின்னு இருப்பேன். ஆனா அவர்கள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையே. குழந்தைகள் எல்லாரும் குடும்பமா பண்ணிட்டு இந்த குரங்கு நினைச்சாலும் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. பிருந்தான அளவுக்கு இல்லை, ஆனாலும் குரங்கு தானே. அதுக்கு எப்ப என்ன புத்தி மாறும்? குரங்கு புத்தி நம்ம மனுஷாலேயே திட்டுவோம், குரங்குக்கு எப்படி இருக்கும் புத்தி? ஆனா இவ்வளவு ஜனங்கள் இவ்வளவு காலமா இப்படி பரிக்கிரமா நம்ம உலகத்துல என்னெல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிரிக்கெட் என்னாச்சு, இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்னாச்சு, என்னெல்லாமோ பார்க்கிறோம். இது எதுவுமே தெரியாம ரகுநாத் தாஸ் ஜியோட சமாதி பக்கத்துல உட்கார்ந்து பஜனை பாடிட்டு இருக்கா, பிரசன்னமா, ஹாப்பியா, சுகமா. எத்தனை ஆச்சரியம்! இது ஒரு பக்கம். அத்தனை துளசி மாலை கடை, என்னமோ பெரிய பிசினஸ் ஆச்சா போச்சா, எவ்வளவு டர்ன் ஓவர், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்றோம். ஒரு தெரு ஒரு ஓரத்துல செவுத்துல ஃபுல்லா ஒரு கட்டையை மாட்டியாச்சு, ஆணி அடிச்சாச்சு, லைனா மாலை. நம்ம பெட்டு சைஸோட சின்ன கடைகள் பார்த்தோம்னா ஒரு சில கடையே கிடையாது. ஆனா அந்த கடையில இந்த மாலை 10,000, இந்த மாலை 15,000, இந்த மாலை 1,500 அந்த துளசி மாலை எடுத்தாலே அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லை. சாதாரணமா நான் சொல்றேன், 20 ரூபா மாலை ஒரு 200 வச்சிருக்கான், 50 ரூபா மாலை, 100 ரூபா மாலை, 500 ரூபா மாலை, எவ்வளவு அதுல இருக்கு பார்த்துக்கோங்க. இத்தினூண்டு ஒரு ஓரத்துல எத்தனை பேர் கவனிச்சு, சில கடைக்காரெல்லாம் கையில ஜபமாலை வச்சு ஜபிச்சுட்டு இருந்தான். அவன் பாடுக்கு ஜபிச்சுட்டு இருக்கான், கேட்டா சொல்றான், எடுத்து கொடுக்குறான், சுகமா. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. அதே கோவர்தன் கிரி பரிக்கிரமால ஒருத்தர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தர் கர்மயோகியா உட்கார்ந்து இருக்கா. வாழ்க்கை நடக்கிறது இல்லை. அப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் வாழ முடியும். நியாயமா, அழகா, நிம்மதியா, சந்தோஷத்தோட, திருப்தியோட வாழ முடியும். அதே நம்ம ஜிஹ்வா மந்திர் போனோம், கோவர்தன் கிரியோட நாக்கோட கோவில். இங்க சில லேடிஸ் அவபாட்டுக்கு பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தாள். எத்தனை இடத்த நான் சொல்றது இன்னைக்கு. நமக்கு பேட்டரி கார் ஓட்டினவா அவ பாட்டுக்கு உட்காந்துட்டு அவ நம்மள விஷயம் போது வண்டியில போறா, அதுக்கப்புறம் உட்காந்து அவ ஜபிச்சுட்டு இருப்பா. நம்ம வந்தோடனே திரும்பி வண்டி எடுக்கிறா. அதே குசும் சரோவரில் ஒரு இவர் சின்சியரா உட்காந்துட்டு பிரசன்னமா வாங்குவோன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா பேம்ப்ளெட் கொடுத்து, குசும் சரோவர் மகாத்மிய பேம்ப்ளெட் கொடுத்து, நான் என்னோட பாஷையில சொல்லிக்கிட்டோமா சொல்லுங்களேன் அப்படின்னு சந்தோஷமா கொடுத்து, நம்ம உத்தவரோட கோவில்ல உட்காந்துட்டு இருந்தோம். சரி பூட்டி இருக்கே திரும்பலாமா, அலறி அடிச்சுன்னு ஓடி வர அந்த பூஜாரி. பைசாவுக்காக இல்லை, ஒரு தூரம் வந்திருக்காளே பார்க்க வைக்கணும். அப்ப நம்ம தேசம் தர்மத்தின் அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. தர்ம சக்கரம் தான் நம்ம தேசத்தினுடைய பலம். அதுதான் இந்த தேசத்தை இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால சனாதன தர்மம்னு பேரு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. தர்மம் காப்பாத்துறது. அந்த தர்மம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல ஃபாலோ பண்றோம். அதனாலதான் இத்தனை தூரம் இந்த முகல் சிவல அட்டகாசம் பண்ணியும் இந்த தர்மம் ஜீவிச்சுட்டு.
பிரிட்டிஷ் அவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் இந்த தர்மம் ஜீவிச்சுருக்கு. இத்தனையும் தாண்டி இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்றதுக்கு ஆட்கள் இருக்கா. இப்படி மாத்திடலாம் அப்படி மாத்திடலாம் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கா. நீ நாமஜபம் பண்ணா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய இடங்கள்ல கோவாலேயே ஒரு 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 ஸ்தம்பம் உண்டு, அங்க கட்டி வச்சு அடிச்சிருக்கா. நீ மாறிடணும் மதத்துக்கு, இல்லாட்டி கையை வெட்டியிருக்கா. இப்படி கட்டி வச்சு கையை வெட்டியிருக்கா. இதனையும் தாண்டி இந்த சனாதன தர்மம் இங்க இருக்குன்னா இங்க தர்மத்து மேல அப்படி ஒரு ஆக்கர்ஷணம் உண்டு. தர்மம் அவ்வளவு பலம் உடையது, மனோபலம் ஜாஸ்தி. அது நமக்கு நம்ம இவ்வளவு சரீர டார்ச்சர் அனுபவிக்கணும், பகவான் இப்படி கஷ்டப்படுத்தினானே. பகவான் நமக்கு அந்த ஒரு மனோபலத்தை அந்த தர்ம பலத்தை கொடுத்திருக்க. அதனால இது எல்லாத்தையுமே விஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. அந்த ரெசிலியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி இதை ஒத்துக்கொண்டு இதுல ஜெயிக்கிறதுக்கான இது தவமா பண்றதுக்கான ஒரு பலம். அதுதான் ஹிந்துஸோட பெரிய பலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினைச்சுப்போம் இது மாறலையே அது மாறலையே. நான் மாறல, நாம மாறல. இதான பெரிய விஷயம். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், எத்தனையோ பேர் எத்தனை விதமா டார்ச் பண்ணாலும் ஸ்டில் ஐ எம் ஹிந்து. நான் நெத்தியில திலகம் வச்சுப்பேன், நான் துளசி மாலை பண்ணி அவ்வளோ துளசி மாலை வாங்கினோம், ராதா ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு உட்காந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் நாம ஜபிச்சோம். யார் வேணா என்ன வேணா ஆகட்டும், எவ்வளோ வேணா அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வரட்டும், அதையும் பக்தியில கொண்டு வந்தோம். சைத்தன்ய மகாபிரபு ரூம் ஹீட்டர் வச்சிருக்கா. சயின்டிஃபிக்கா ரூம் ஹீட்டர் சயின்டிஃபிக்கா வருது. குளிர் நம்ம வச்சுக்கிறோமே, மகாபிரபுக்கும் வச்சிருக்கோம். அவருக்கு ஒரு ஸ்வெட்டர் போடு, அவருக்கு ஒரு கையில கிளவுஸ் போடு, ஒரு ரூம் ஹீட்டரையும் வை. என்ன பாவம், எத்தனை தூரம் தர்மத்துல ஒரு ருச்சி, எத்தனை தூரம் தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை. ஹிந்துஸோட பெரிய பலம் நமக்கு தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அசாத்தியமான நம்பிக்கை. அது தர்மத்தை தாண்டி எங்கேயும் போக மாட்டோம் நம்ம. தர்மம் 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 தர்மோ ரக்ஷதி ரட்சித. அப்ப இத அவ்வளவு அழகா, ஏன்னா சோர்ந்து போயிட்டா ஜனங்கள் எல்லாம். சமத்ராமதாஸ் அந்த புதுசுல அந்த டைம்ல உனக்கு அவ்வளவு பலம் இருக்கு, இத்தனையும் தாண்டி நீ இருக்காய். அவெல்லாம் மதம் மாத்திர முயற்சி பண்றா, அவ ராஜ்ய பரிபாலனம் பண்றா, வரி கேட்கறா, எல்லாம் பண்றா. இத்தனையும் தாண்டி நீ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காய், இத்தனையும் தாண்டி நீ ஜபிக்கிறாய். யூ ஆர் கிரேட், பி பிரேவ். நொந்து போகாத, மனசு அப்படியே சுருங்கி போகாத. ஏன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்காவா, ஆனாலும் ஒரு சொணக்கம், ஒரு டல்னஸ் இருக்கு இல்லையா. நீ டல்லாக வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அவன் தான் நொந்து போய் ராப்பகலா தூக்கம் இல்லாம இந்த டார்ச்சர் பண்ணு, இந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுன்னு அவன் தான் தூக்கம் இல்லாம இருக்கான். இவ்வளவு நடுவில் நாம தூங்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், அழகா ஜபிச்சுட்டு இருக்கோம், நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ண. இதுதானே பெரிய விஷயம். சர்வைவல், ஃபிட்டஸ்ட் தானே சர்வைவல். நம்ம ஃபிட்டஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துஸ் ஆர் ஃபிட்டஸ்ட். அதனாலதான் இன்னைக்கு பங்களாதேஷ் எவ்வளவு நடந்த பிறகு கூட அங்க ஜபிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, அவளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா. ஸோ இது மாறலன்னு இல்லை, நான் மாறல, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு மனோபலம் இருக்கு. திரும்பியும் பிரகலாதன், சனாதன தர்மம் ஒவ்வொருத்தரையுமே பிரகலாதனாத்தான் மாத்தின்னு இருக்கு. பிரகலாதன் அவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சான், கடைசியில் ஜெயிச்சது பிரகலாதன் தான். இரண்யகசிபு அவ்வளவு டார்ச்சர் பண்ணான், எப்படி தான் இருக்க போறோம்னு. ஆனா இன்னி வரைக்கும் பிரகலாதன் பெருமையை தான் பேசிட்டு இருக்கோம். சமர்த்த ராமதாசர் இது எல்லாம் தான் ஜனங்களுக்கு புரிய வச்சார். 12 வருஷம் அப்பா அம்மாவோட இருந்தார், அப்புறம் 12 வருஷம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அப்படி ஒரு தபஸ் பண்றார். அடுத்த 12 வருஷம் யாத்திரை பண்றா. 12 வருஷமா போயிட்டு இருக்கு அவரோட லைஃப்ல. 12 வருஷம் அப்பா அம்மா கூட இருக்க வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறமா ஃபுல்லா தபஸ், அதுக்கப்புறம் யாத்திரை முடிச்சுட்டு வரார். அவ்வளவு அழகா ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். இவளுக்கு இன்னும் தைரியத்தை சொல்லுவோம், எக்ஸசைஸை சொல்லுவோம், சூரிய நமஸ்காரம் சொல்லுவோம், தண்டால் எடுக்கிறது, பஸ்கி எடு, எல்லாம் சொல்றார். சிட்டப்ஸ் தான் பஸ்கி, உட்காந்து எழுந்துக்கிறது. இப்போ இது கூட நம்ம பார்த்தோம் இந்த மல்யுத்த ரங்கத்துல எப்படி எக்ஸசைஸ் ஏரியாலாம் இருக்கு. அந்த இன்னைக்கு அந்த கல்லை வச்சு இழுத்துண்டு
இன்னொன்று இடம், அது ஒரு கோவில். ஆனால் அந்த இடத்துல ஒரு டெய்லி ஒரு எக்ஸசைஸ் கேந்திரம். அங்கே ஜம்முன்னு சாயங்காலம் போயாச்சுன்னா அவள் கரலாக்கட்டையெல்லாம் சுற்றின்னு இருப்பாள். அந்த மண் இருக்கிற இடத்துல நல்லா மல்யுத்தம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அந்த கைதை மேலே தூக்கி தூக்கி இப்படி ஆர்ம்ஸ் இன்னைக்கெல்லாம் ஆயிரத்துட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஜிம்மிலெல்லாம் போனால் ஒரு 2 கையை வச்சு புல் பண்ணி இப்படி இருப்போம். இதெல்லாம் தான் அன்னைக்கு ஒரு கல்லை கட்டி ஒரு கைத்தை கட்டி ஈன்னு இருக்கா. இதுதான் மாடர்ன் எக்யூப்மெண்ட்டாக இன்றைக்கி மாறி இருக்கா. அதுக்கு எவ்வளோ பைசா கொடுத்துட்டுருக்கோம். இங்கே அவள் சின்சியராக பண்ணிட்டு இருக்கா. அப்போ இது எல்லாமே சமர்த்த ராமதாசர் கொடுத்த உத்வேகம். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மல்லக்கம்ப அப்படின்னு உண்டு. அந்த ஒரு கம்பில் நின்றுண்டு அதில் விதவிதமான ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணுவாள். காத்தால் 4 மணிக்கு எழுந்து அங்கே ஒரு ஆஞ்சநேயர் மூர்த்தி எல்லாம் வச்சு ஆரத்தி எல்லாம் காட்டி வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறவாளுக்கு வந்து அந்த தெய்வீகம் இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கும் மகாராஷ்டிராவில் அந்த மல்லக்கம்பம் போகிறவா ஆஞ்சநேயர் தியானம் பண்ணாமல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தொட மாட்டா. ஜிம்முக்கு போகிற எத்தனை பேர் ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் ஃபிட் யாருன்னா ஆஞ்சநேய மூர்த்தி தான். அதுக்கு அடுத்தது யாருன்னா சமர்த்த ராமதாசர் தான். எந்த ஜிம்மில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருக்கா? எந்த ஜிம்மில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு பி ஸ்ட்ராங் லைக் ஆஞ்சநேயான்றோம்? அதாவது உடல் ஃபிட்னஸ் முக்கியம். பட் நம்மளுடைய புராண இதிகாசங்கள்லேயே அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் இருக்கா, புருஷர்கள் இருக்கா, ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்ட் எல்லாம். ஆனால் அது எதையுமே சொல்லாமல் வெறுமை உடம்பு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கா. ரைட்டா? அதுக்கு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடு அப்படின்னு. ஆஞ்சநேயர் எந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காரு இல்லையா? அப்போ அந்த எக்ஸசைஸ், அந்த மைண்ட் செட். ஸோ நம்மளுடைய புராண இதிகாசங்கள் இந்த விஷயங்களோட ரிலேட் பண்ணும்பொழுது இன்னும் ஈஸியாக அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது மனசு ஒன்றி போயிடும். ஒரு ரோல் மாடல் சொல்கிறோம் இல்லையா? அந்த ரோல் மாடல் ஆஞ்சநேய சுவாமி. அதனால தான் சமர்த்த ராமதாசன் நிறைய இடங்களில் ஆஞ்சநேய சுவாமியை ஸ்தாபிதம் பண்ணி. எதுக்குன்னா பசங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கணும். இவாளுக்கு நேரடியாக பிரச்சாரம் பண்ணால் சரி வராது. அதே சமயத்தில் கோவில் கட்டினா முகமதியர்கள் ஒத்துக்க மாட்டா. ஸோ ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஷாக்கா மாதிரி வச்சு, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி வச்சு, அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேய மூர்த்தியை வச்சு டெய்லி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறது. அவ்வளோதான். கூடவே தேசபக்தி, தெய்வ பக்தி, ஃபிட்னஸ் எல்லாம் ரொம்ப அழகான. இன்றைக்கெலாம் ஆஃபீஸ்லலாம் சொல்கிறோம் இல்லையா, அழகா அப்பப்போ வந்து அவளை கேம்ப் ஐஷன் போகிறது, டூர் ஐஷன் போகிறது, அவளை ரெஜுமினேட் பண்ணுறதுக்காக ஏதானும் இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணவர் சமர்த்த ராமதாசர். ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்ட். அவள் மைண்ட் எல்லாருக்கும் ராமாயணம் சொல்கிறது, ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறது, உடம்பு ஃபிட்னஸாக இருக்குது, சூரிய நமஸ்காரம் சொல்கிறது, சாப்பாடு சொல்கிறது. கூடவே இந்த தேசத்தை நாம தானே ஆளணும். யார் ஆள்றது? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா தானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற. ஆமாம். இந்த ஊரில் யார் டிசைட் பண்ணுறா அப்படிங்கிறார். சில ஊரில் சரி அந்த ஊரில் ஹிந்துக்கள் டிசைட் பண்ணுறோம், ஜில்லாவில் அப்படிங்கிறார். இந்த டிஸ்ட்ரிக்டில் அது அங்கேருந்து வந்த முசல்மான், அவன் ஏன் டிசைட் பண்ணணும்? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா டிசைட் பண்ணாமல் ரோட்டில் ஒருத்தர் டிசைட் பண்ணால் ஒத்துப்பேன். அது எப்படி ஒத்துப்பேன்? அப்போ இது மட்டும் ஏன் ஒத்துக்கிறேன்? அழகாக அது அந்த யோசிக்க வைக்கணும். நான் சொல்கிறது நீ கேளுன்னு கிடையாது, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னே கிடையாது. நீ யோசி, நீ கிளாரிட்டி வச்சுக்கோ, நீ ப்ரொசீட் பண்ணு. எந்த ஒரு விஷயமே நாம யோசிச்சு நாம தீர்மானிச்சு நமக்கு ஒரு தெளிவு வந்த பிறகு ப்ரொசீட் பண்ணும் பொழுது தான் நம்மளால டிஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம குரூப்பை போட்டோம் பிருந்தாவன், நான் முதல்ல போட்டேன் 8 டிகிரி. நீங்க ப்ரிப்பேர்டா இரு, ஓகேவா பார்த்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோ. அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் இருந்ததுனால தான் இந்த சின்ன ஓகே ரைட் குளிர்றது, ஆனாலும் குழப்பம் இல்லை சலேகா. ஏண்டானா இது குளிருன்னு தெரிஞ்சு வந்தாச்சு, ஒத்துண்டதுனால அக்செப்ட் பண்ண முடியறது. அவ்வளோதான் காரணம். நீங்கள் ஒரு விஷயம் ஒத்துக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி தெளிவாக எஸ் நான் இதை ஹேண்டில் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கவலை வந்தாலும் என்ன சேலஞ்ச் வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பேன். இல்லைன்னா ஓட தான் தோணும். நேற்று அவ்வளோ தூரம் மதுராலாம் சுற்றிட்டு தான், நேற்று தானே மதுராலாம் போகணும்.
சுற்றிட்டு வந்தாங்க. ராத்திரி 10 மணி கிளம்பி ஒரு பிருந்தாவனம் சும்மா சுத்த முடியுது குளூரில், சும்மா அப்படி காலார நடக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் தானே, அந்த உற்சாகம் தானே. இன்னைக்கு கோவர்றோம், அங்கே ஏறுறோம், இங்கே இறங்குறோம், ஏதோ வண்டியில் போகிறோம், கற்று இந்த மாதிரி அவாவா ஊரில் ஹோல் டே அப்படி போயிட்டு வாட் அ ஹெக்டிக் டே. நொந்து போயாச்சு, கை காலெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இப்படி தான் கிளம்பிட்டு இன்னைக்கு அதை விட அலைஞ்சிருக்காள். எங்கே இறங்கு அங்கே இறங்கு, இந்த ரோட்டில் சாக்கடை ஓடும், அந்த ரோட்டில் கூட்டம் இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு ஆளு ஜிலேபியும் வாங்கிக்கோ, மலை ஏறு இறங்கு, கிடைக்கிறத சாப்பிட்டு, லேட் ஆனாலும் பரவாயில்ல, தண்ணி கிடைச்சா பரவாயில்ல. மைண்ட் அக்செப்ட் பண்ணா இவ்வளவுக்கும் உடம்பு ஒத்துழைக்கிறதா இல்லையா? நல்ல ரோடு கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷாக் அப்சார்பர் வண்டி தான் கிடையாது, அந்த டுக்லாம் பேட்டரி கார். ரோடும் ஒன்றும் இல்லை, இங்கே ஏறு அங்கே இறங்கும், என்னமோ ஏறணும் இறங்கணும் குளிர்றது. இதெல்லாம் முடிச்சு வந்தால் 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆகி வந்து உட்காந்து சஸ்தங்க கேட்கலான்னு உட்கார முடியாது. வீடாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்து ஸ்பூனை போட்டு கொடுத்து சாப்பிட்றேன், அப்படியே படுக்கிறேன். நீங்கள் ஹோல் டே ஹோ மை காட் அப்படி ஒரு சீன் போடுவோம், என்னமோ மலையே புரட்டிட்ட மாதிரி. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இத்தனை தூரம் நாம பார்த்துருக்கோம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் தானே இருக்கு, ஹோல் டே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் தானே இருக்கு. இந்த உடம்பினுடைய டயர்ட்னஸை தாண்டி, டயர்ட்னஸ் தெரியலையே. அப்ப நம்ம மைண்டுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, இவ்வளோ விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உடம்புக்கு இவ்வளவு தூரம் பலம் இருக்கு. இத்தனை விஷயங்களை தாண்டி காத்தால அங்கே சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்டாச்சு, 8 மணிக்கு கிளம்பியாச்சு, 1:30 2 மணிக்கு சாப்பிட்டோம், அங்கேயோ தண்ணி குடித்தோம், ஏதோ ஒரு டீயை குடித்தோம், ஓட முடியறது. இப்போ எவ்வளோ பலம் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு இந்த பலத்தை உபயோகப்படுத்திக்கணுமா இல்லையா? அப்போ இந்த உற்சாகம் ஒரு கண்ட்ரியில் வரும்போது எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக இருக்கும். ஆமாம், அவன் ஒன்றும் சரியில்லை, அவன் ஒழுங்காக பண்ணுறதில்லை, எல்லாம் ஒன்றும் மோசமாக இருக்கு, இப்படி தானே பேசிட்டு இருக்கோம். இது இவ்வளவு இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துடணும்னு உத்வேகம் இருந்த அந்த மாதிரி இவ்வளவு இருந்தாலும் என் தேசம் மாறும், மாற்றி காட்டுவோம், இந்த சாம்ராஜ்யம் வரும், இந்த ராஷ்டிரம் அமைஞ்சே தீரும். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுத்தவர் சமர்த்த ராமதாஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுக்க 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 சத்ரபதி சிவாஜி எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தார். பண்ணுடா எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு டாக்டிக்ஸ் வேற சொல்லித்தரார். சும்மா நேரடியாக போய் சண்டை போடாத, உன்னை உசுப்பேத்துவான், அதெல்லாம் போய் மாட்டிக்காத, உன்னை வேறன்ட்டவே இது பண்ணுவான் எல்லாம் சொல்லி, அவனுக்கு கடுதாசி எழுதி, அவனுக்கு தாஸ் போதெல்லாம் எழுதி பாலிடிக்ஸை சொல்லி கொடுத்த ஒரு குரு. நம்ம நினைச்சிருக்கோம் குருனா பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. குருவை தவிர யாருக்கும் பாலிடிக்ஸை பற்றி பேசுற ரைட்ஸே கிடையாது. குருவுக்கு தான் அழகா இந்த கண்ட்ரி எப்படி இருக்கணும்ன்ற ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் உண்டு. ஏன்னா என்ன தப்பு, எது மாறணும், எது மாறினா இது மாறும், நாம் இது சரியில்லை, மாறலை, ஒழுங்கா இல்லை, அவன் இது ஒன்று தான் பார்க்குறோம். எங்கேருந்து இது ஆரிஜின் ஆரம்பிச்சது, எதனால் இப்படி நடந்துருக்கு, இது எப்படி மாற்றணும், இது எப்படி மாற்றினா நாம் எதிர்பார்க்கறது நடக்கும். எதிர்பார்க்கறது நடக்கணும், அதுக்கேற்ற அந்த சிஸ்டத்தை மாற்றணும்ல. அந்த வேலையை பண்ணவர் சமர்த்த ராமதாஸ். இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம், இந்த கோவர்தன் கிரி பரிக்கிரமா, பிருந்தாவனம் எல்லாம் இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாற்றத்துக்கு அவ்வளோதான் யோசிச்சோம்? யோசிக்கவே இல்லையே. சரி, இவ்வளோ நிறைய சாக்கடையை பார்த்தோம், குப்பையை பார்த்தோம், எத்தனை பேர் யோசிச்சு இதெல்லாம் மாறணும் இல்லைன்னு யோசிச்சா சந்தோஷம், யோசிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். பல இடங்களில் பிளாஸ்டிக் குப்பையை பார்த்தோம், இதெல்லாம் மாறணும், இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் உள்ள வரக்கூடாது, எஸ் வரக்கூடாது, அவ்வளோதான். நான் சொன்னேன், போன வாட்டி நல்லா சாப்பிட ஒரு ஹோட்டல் வேணும்னு நினச்சிட்டு போனது, ஒரு ஹோட்டல் கிடச்சிது, நல்ல சாப்பாடு கிடச்சிருந்து, 10 பைசா நான் செலவு பண்ணல. என்னோட ஒரு தாட் நடத்தி கொடுக்கணும்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட தாட்டும் மாறும்பொழுது, ஒவ்வொருத்தருடைய மனசும் அப்படி சேரும்பொழுது என்ன பெரிய விஷயத்தை நடத்தி காட்ட. 13 பேர் வந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாட்டு, ஒவ்வொரு விதமான வயசு, ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழ்நிலை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம். எல்லாருக்கும் ஒரே மைண்டு, பிருந்தாவனம் பார்க்கணும், கோவர்தனம் பார்க்கணும், மதுரா பார்க்கணும், ஜன்மஸ்தல் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு தாட் தானே. அப்போ எல்லாரும் காத்தால எழுந்துக்கிறோம், எல்லாம் ஒன்றா போகிறோம், எல்லாம் ஒன்றா பார்க்குறோம், எல்லாம் ஒன்றா கிளம்பி வரோம். எப்படி முடிஞ்சது?
இப்ப 13 பேருடைய ஒரே லட்சியம் என்ன? இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளவுதானே. இதுதான் நம்மளை சேர்த்து விட்டுருக்கு. வண்டியில் நீ முன்னாடி உட்காரியா, நான் பின்னாடி, எதுவுமே இல்லையா. சரி, எங்கேயோ ஒன்று உட்காருவோம், ஏதோ ஒன்று, யாரோ ஸ்வீட் கொண்டுறோம், யாரோ பக்ஷணம் கொண்டுறோம், ரைட், எல்லாரும் சாப்பிடுவோம். யாரோ ஒருத்தர் டீன்னு சொல்ற, எல்லாரும் டீ சாப்பிடுவோம். இப்படிதானே போயிட்டு. யாரோ ஒருத்தர் ஹாட் சாக்லேட், எனக்கு ஹாட் சாக்லேட். அவ சிங்க் ஆகிறோம் இல்லையா, இந்த மைண்ட் சிங்க் ஆகணும். சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் ஹிந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டார். இந்து ராஷ்டிரம், மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரம் ஒரு ஸ்டேட் கிடையாது, இந்து தேசம், இந்து சாம்ராஜ்யம். அதை உத்தேசிச்சு தாஸ்போதெல்லாம் எழுதி சத்ரபதி சிவாஜிக்கு வழிகாட்டி இவ்வளவும் பண்ணியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பெண்கள் வழியா அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். ஏன்னா அவங்களாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீக், முகல்ஸுக்கு. அவளெல்லாம் காமப்பொருளை மட்டும்தான் வச்சுப்பா. அவளெல்லாம் தைரியமா, விதவை ஆயிட்டியா, பரவாயில்லவா, வெள்ளவா, நீ ராமநாமம் சொல்லு, நீ ஒரு மடத்தை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் பார்க்கறது. அது எப்படி அந்த ஒவ்வொரு ஸ்திரிக்கும் அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. அவளுக்கு அவ்வளோ மனோபலம் வர்றது, அவள் ஃபேமிலிக்கு அந்த மனோபலம் வர்றது, அந்த டெரிட்டரிக்கு மனோபலம் வர்றது. அப்போ ஒவ்வொன்னா மாறுறது. அப்போ அந்த டாக்டிக்ஸையும் சொல்லி கொடுத்து மனசை ஒவ்வொருத்தருக்கும் ஹிந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு லட்சியத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார். இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு லட்சியம், அதுதான் மகாத்மாக்களுடைய பெரிய ரகசியம். நம்ம பலவிதமா லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் மனசெல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வச்சுவார். அப்படி பண்ணவர் தான் சமர்த்த ராமதாஸ். அதனாலதான் சத்ரபதி சிவாஜி கிடைச்சான். இவ்வளவு அழகா நமக்கு ஜோரா எல்லாம் கிடைச்சது. ஜனங்களை ஒன்று சேர்க்கறதுக்காகவே சாஃபல்ல ராமராயா பிரதிஷ்டை பண்ணார். நதியில இருந்த பகவானை எடுத்து கொண்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணி ராமநாமத்தை சொல்லி கொடுத்து இவ்வளவும் பண்ணி, அதே சமயத்தில் துக்காராம் மகாராஜ் இன்னொரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவரை மீட் பண்ணி, எத்தனை அழகு. இவரோட ஃபுல்லா ஹிந்து ராஷ்டிரம். அவர் ஜெயமேன் அவர் வாழ்க்கையை பார்த்து நாமஜம் பண்ணிருப்பார். இவரோட அவர் சேர்ந்து ஒரு சில துக்காராம் மகாராஜே பல பேருக்கு நீ மாவளாவாதுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ரெண்டு துக்காராம் மகாராஜ் அவர் பாட்டுக்கு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு இருப்பார். தேசபக்தியெல்லாம் உண்டு, ஆனா யார் ராஷ்டிரமும் அமைதியா இருப்பார். ஆனா பல பேர் சத்ரபதி சிவாஜியினுடைய படையில போய் நீ சேர்ந்துக்கோன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் சந்த் துக்காராம் மகாராஜ். அப்படி ஒரு ஹிந்து ராஷ்டிரத்தை உருவாக்கினார் சமர்த்த ராமதாஸ். நிஜமாவே அவர் நினைச்சது அது ஒரு பர்சன்டேஜ் நடந்திருக்கு, நிறைய நடக்கதான் போறது. அதனால பாக்கி இருக்கு. அவர் நடத்தி முடிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தமே இல்லை. அவர் விதைச்சது எல்லாம் ஒவ்வொரு பீரியட்ல. ஏன்னா அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்கோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கா அத்தனை வருஷம் ஆனாலும் தாங்குற மாதிரி ஒரு கோவில் கட்டியிருக்கோம்னா, நாம் இன்னைக்கு மதுராவெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறோம்ல, அதெல்லாம் அவர் ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டார். எல்லாத்துக்கும் விதை போட்டுட்டு போயிருக்கார். நடக்கும், நாமளும் பார்ப்போம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो ब्रजमंडल की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधा रानी की जय. राधे कृष्णा.